அன்புள்ளம் கொண்ட விஆஸ்ட்ரோ டிவி நேயர்களே வணக்கம். நான் உங்கள் அறிமுக ஜோதிடர் வெங்கடேஸ்வரன். இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா மார்ச் மாத பலன்களை பத்தி பார்க்க போறோம். பலன்களை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி எந்தெந்த கிரகங்கள் எங்க இருக்கு, எப்பப்ப பயிற்சி ஆகுது, அதே மாதிரி இந்த காலகட்டத்துல குரு பகவான் வக்ர நிவர்த்தி ஆகிறார். அந்த வக்ர நிவர்த்தி எந்த மாதிரியான பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறத ஃபுல்லா பார்ப்போம் வாங்க. முதல்ல சூரிய பகவானானவர் கும்பராசியில இருக்கார். சூரியன் மட்டும் இல்லைங்க, ராகு, சுக்கிரன், புதன், செவ்வாய் இவங்க 5 பேருமே கும்பராசியில தான் இருக்காங்க. மே மாசம் 1ஆம் தேதி மதியம் 12 மணிக்கு மேல சுக்கிர பகவான் பயிற்சியாகி மீனத்துக்குள்ள போறார். அதாவது உச்ச நிலை அடைகிறார். இந்த பயிற்சிகள்ல இந்த மார்ச் மாசம் நடக்கிற ஒரே ஒரு வித்தியாசம்னு பார்த்தா சுக்கிரன் மட்டும்தான் இருக்கிற இடத்தை விட்டு மாறுறாரு. அடுத்தது மார்ச் 14ஆம் தேதிக்கு அப்புறம் சூரிய பகவானானவர் கும்பத்துல இருந்து சிம்மத்துக்கு மீனத்துக்கு பயிற்சி ஆகிறார். சரிங்களா? அதே மாதிரி குரு பகவான் வக்ரமாயி மிதுனத்துல இருக்காரு. மார்ச் 11ஆம் தேதிக்கு அப்புறம் வக்ர நிவர்த்தி ஆகிறார். சரிங்களா? அதே மாதிரி மார்ச் 14ஆம் தேதிக்கு அப்புறம் புதன் பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார். கேது பகவான் சிம்மத்துல இருக்காரு, சனி பகவான் மீனத்துல இருக்காரு. இதுதான் கிரகங்கள் இருக்கிற இடங்கள். சரிங்களா? இப்ப இந்த கிரகங்கள் இப்படி இருக்கும் போதுல பொதுவான பலன்கள்னு என்ன மாதிரி நடக்கும்னு பார்த்தோம்னா, அரசாங்க ரீதியா தொழில்துறைகள் நல்லா இருக்கும். தொழில் நல்லா முன்னேற்றத்தை நோக்கியே போகும், அபரிவித வளர்ச்சியை காமிக்கும். அதே மாதிரி எந்த ஒரு செயலா இருந்தாலும் நிப்பாட்டாம அடுத்துன்னு அரசாங்க வேலையை அதாவது வேகமா பார்த்துக்கிட்டு இருக்கும். பொதுவாகவே எலெக்ஷன் டயத்துல இந்த மாதிரி நடக்கிறது சாதாரணம் தான். இது இந்த நேரத்துல ரொம்ப ஸ்பீடா நடக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்களா? மற்றபடி அரசாங்கத்தை பொறுத்தவரை எந்த நெகட்டிவும் இல்லை. ஆனா அதே சூரியன் சனி பகவானும் சேரும் போதில்ல, சூரியன் ராகுவோட சேர்ந்து இருக்கும் போதில்ல, அரசாங்கத்துல பெரிய தலைவரா இருக்கவங்க, பெரும் பதவியில இருக்கிறவங்க, இல்ல குடும்பத்திலே பார்த்தோம்னா மேலதிகாரி அவங்க சொல்றத நம்ம கேட்போம் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறவங்களுக்கும் ஒரு சில சிக்கல்கள் வரும். அதெல்லாம் கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோங்க. சரிங்களா? மற்றபடி நெகட்டிவா எதுவும் இல்லை. அரசு தொடர்புல இருக்கிறவங்க மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. காரணம் என்னன்னா, அவங்க செயல்பாடுகள் கரெக்டா இருக்கும், ஆனால் அவங்க வீழ்ச்சிங்கிறது இந்த மாதிரி உள்ள விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துக்கோங்க. சரிங்களா? மற்றபடி எதுவும் நெகட்டிவா உலக ரீதியா இல்லை. இப்ப வாங்க 12 ராசிகளுக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். கடகராசி என்பர்களே, ராசிக்கு 8ஆம் இடத்துல இருக்கும் சூரியனும், அதே மாதிரி ராசிக்கு 8ஆம் இடத்துல இருக்கிற சுக்கிரனும் மார்ச் 1ஆம் தேதிக்கு அப்புறம் ராசிக்கு 9க்கு போறாங்க. அதே மாதிரி ராசி 11க்கு அப்புறம் சூரிய பகவான் 9க்கு போறாரு. சோ இந்த அமைப்பானது உங்களுக்கும் உங்கள் தந்தைக்கும் உண்டான வாக்குவாதத்தை அதிகரிக்கும். நான் பெரியவனா நீ பெரியவனாங்கிற சண்டை வரும் அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மையே. சரிங்களா? இந்த அமைப்பை நீங்க எப்படி சமாளிக்க போறீங்க அப்படிங்கிறது உங்களுக்குத்தான் தெரியும். காரணம் என்னன்னா, இந்த சண்டை வேற, போட்டி பொறாமைங்கிறது வேற. உங்களை பார்த்து உங்கள் தந்தை உங்களிடம் பொறாமைப்படுவார், உங்கள் தந்தையை பார்த்து நீங்கள் பொறாமைப்படுவீங்க அப்படிங்கிற அமைப்பு யதார்த்தமா நடக்கும். அதே மாதிரி கணவன் மனைவிக்கிடையே தேவையில்லாத வாக்குவாதம், சண்டை சச்சரவுகள் நடக்கும். இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து, ஏன்னா 7ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான் சூரியனோட இணையும் போதுல இதெல்லாம் யதார்த்தமா நடக்கும். சரிங்களா? அவர் 7ஆம் அதிபதி மட்டும்தானு பார்த்தா 8ஆம் அதிபதியும் கூட. சோ இந்த காலகட்டத்துல வெளி பிரச்சனைகள் குறையும். அதே மாதிரி அரசு சம்பந்தப்பட்ட வழக்குகள் தொடர்பான விஷயங்கள்ல பாதிப்புகள் குறையும் அப்படிங்கிறத சொல்லலாம். ஏன்னா 8ஆம் அதிபதி சூரியனோட சேர்ந்துட்டார். அப்ப நியாயம் உங்க பக்கம் இருந்துச்சுன்னா கண்டிப்பா நீங்க ஜெயிப்பீங்க அப்படிங்கிற அமைப்பு. ஆனா உறவுகள் மத்தியில தேவையில்லாத கசப்புகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதையும் சொல்லணும். 4ஆம் அதிபதியும் 11ஆம் அதிபதியும் உச்சமடைகிறார், சனியோட சேர்கிறார். அப்படிங்கும்போதுல தாயாரோட உடல்நிலை பாதிப்பு இருந்தாலும் அவர்களிடம் இருந்து உங்களுக்கு என்னென்ன கிடைக்கணுமோ அதெல்லாம் கிடைக்கும். தாய் வழி உறவினர்களுக்கு பூமி சம்பந்தப்பட்ட அமைப்புகளாலேயோ இல்லாட்டி வேற ஏதோ அமைப்புகளையும் பாதிப்புகளே இருந்தாலுமே அந்த பாதிப்புகளாம் நிவர்த்தி செஞ்சு உங்களுக்கு கிடைக்க வேண்டியதை கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு தன்மைக்கு கொண்டு வரும். அதே மாதிரி வாகனங்கள், பழைய வாகனங்கள் எடுக்கணும். அதாவது நான் புது வாகனங்களுக்கு இங்க மென்ஷனே பண்ணல. காரணம் என்னன்னா, சுக்கிரன் உச்சமானா புதுசு, அவரே சனியோட சேர்ந்துட்டா பழசு. யாரு உச்சமானாலுமே சனியோட சேர்ந்தாவே அதுக்கு பேர் பழசுதான். பழைய பொருட்களை பெஸ்டா வாங்குவீங்க. இன்னும் சொல்ல போனா பழைய கார் வாங்குறவங்க இருப்பாங்கல்ல, பழைய கார் வாங்குறவங்க, பழைய வாகனம் வாங்குறவங்க, செகண்ட்ஸ்ல வண்டி பாக்குற எல்லாருக்குமே இந்த காலகட்டத்துல ஸ்டெப் எடுத்தீங்கன்னா சூப்பர் வண்டி கிடைக்கும். செகண்ட்ஸ்லயே ஃபர்ஸ்ட் மாடல் மாதிரி வண்டி கிடைக்கும். உங்களுக்கு ஏத்தாப்புல அனைத்தும் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்களா? சோ நீங்க எதா இருந்தாலும் துணிஞ்சு இந்த மாதிரி அமைப்புகளுக்கு வேலை பார்க்கலாம். அதே மாதிரி காடுகள் வாங்குவது, ஊர் எல்லையில இடம் வாங்குவது, ஊர் எல்லையில காடுகள் வாங்குவது, இந்த மாதிரி அமைப்புகளும் உங்களுக்கு இந்த காலகட்டத்துல அற்புதமா இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்களா?
அதே மாதிரி பொதுமக்கள் தொடர்பு ரிலேட்டடா ஏதாவது ஒரு வேலையை நீங்க இந்த நேரத்துல பாருங்க. ஏன்னா சூரியன் சனி சேரும் போதிலே பொதுமக்களோட இணைந்து செய்யக்கூடிய ஏதாவது ஒரு வேலையை நீங்க பார்த்தீங்கன்னா அது உன்னத உயர்ந்த உத்தம நிலையே தரும் சமயத்துல. சோ பொதுமக்கள் வேலை செய்வது சிறப்பு இந்த காலகட்டத்தில் அப்படிங்கிறதையும் சொல்லலாம். சரிங்களா? மற்றபடி எந்த பாதிப்புகளுக்கும் இங்க வேலை இல்லை. ராகுவோட செவ்வாய் சேர்றதை மட்டும் கவனத்துல கொள்ளுங்க. 5ஆம் அதிபதி 10ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் 8ஆம் இடத்துல ராகுவோட சேர்றது அபரிவிதமான வருமானத்தை தொழில்ல தந்தாலும் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட அமைப்புல கொஞ்சம் கவனமா பார்த்துக்கணும். அதே மாதிரி பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட அமைப்புகளையும் கொஞ்சம் கவனமா பார்த்துக்கணும். காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையுடனும் கவனத்துடனும் இருக்கணும். நம்ம கூட டிவில படத்துல பார்ப்போம். இந்த மாதிரி தப்பான போட்டோஸ் அனுப்பி பல ப்ராப்ளம்ஸ் அதெல்லாம் இந்த காலகட்டத்துல கடகராசியினருக்கு வரும். ஸோ கடகராசியினர் உங்களோட டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட அமைப்புகளையும் பிரைவேட்ஸியான விஷயங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் யார்கிட்ட ஷேர் பண்றோம் அப்படிங்கறத ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையுடன் இருக்கிறது கவனம் தேவை. இல்லாட்டி 5ஆம் அதிபதி 8ல் அதோட ராகு. ஸோ தவறான வழிக்கு கூட்டிட்டு போறதே உங்க குழந்தைகள் இல்லாட்டி உங்களோட ஆழ்மன எண்ணங்கள் இல்ல ஆசைகள் இதுவே உங்களை தப்பான வழிக்கு கூட்டு போகும். ஸோ அதனால கொஞ்சம் கவனத்துடனும் எச்சரிக்கையுடனும் இருக்கிறது நல்லது அப்படிங்கிறத சொல்லலாம். 3ஆம் அதிபதி வக்ரம் பெற்றிருக்கிறால் உடன் பிறந்த சகோதரர்களிடம் தேவையில்லாத வாக்குவாதம் சண்டை பிரச்சனை வரும். நீங்களே இப்ப நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன் டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும் அப்படின்ட்டு அதெல்லாம் சாதாரணமா வர மாதிரி உள்ள விஷயங்கள் தான் நடக்குது. ஸோ அதை கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோங்க. சரிங்களா? இப்போ வாங்க நட்சத்திர ரீதியான பலன்களை பார்ப்போம். புனர்பூச நட்சத்திரக்காரர்கள். புனர்பூச நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை நட்சத்திராதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் வக்ர நிவர்த்தி மாசி அதாவது மார்ச் 11க்கு அப்புறம் வர்றாரு. நிவர்த்தி அடைகிறார். மார்ச் 14ஆம் தேதி சூரியன் 9க்கு போயிடுறார். சோ இந்த அமைப்பு உங்களுக்கு முழுக்க முழுக்க பிளஸ் தான். லாபத்தை கொடுக்கும். கஷ்டப்பட்டதுக்கெல்லாம் பலன் கிடைக்கும். நீண்ட நாட்களாக தள்ளி போன டிரான்ஸ்பர் ப்ரொமோஷனா இருக்கட்டும் டிரான்ஸ்பரா இருக்கட்டும் எதா இருந்தாலும் சரி எனக்கு இது கிடைக்கல இப்படி இருந்தா நான் சௌரியமா இருப்பேன் அப்படின்னு நினைச்சு ஏதாவது ஒண்ணு வச்சிருந்திருப்பீங்க. அதெல்லாம் தேடி வர காலகட்டம் மார்ச் 11க்கு பிறகு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? அதுவரையும் கொஞ்சம் சிரமமும் சிக்கலும் இந்த மாதிரிதான் ஓடிக்கிட்டு இருக்கோம். அதை கொஞ்சம் பல்ல கடிச்சுட்டு ஓட்டிக்கங்க. சரிங்களா? மற்றபடி நெகட்டிவ்க்கு இங்க வேலையே இல்லை. தேவையில்லாத மருத்துவ செலவு மட்டும் இந்த காலகட்டத்துல நடக்கும். அதுவும் குறிப்பா எது சார்ந்த அமைப்புலாம் பெண்களாக இருக்கும் பட்சத்தில் கர்ப்பப்பை தொடர்பான அமைப்புகளையும் ஆண்களாக இருக்கும் பட்சத்தில் செரிமான கோளாறுகளால மருத்துவ செலவு பண்ணுவீங்க அப்படிங்கிற அமைப்பும் இருக்கும். அதே மாதிரி தோல் நரம்பு சம்பந்தப்பட்ட அமைப்புகளால பாதிப்பு ஏற்படுறதும் இந்த காலகட்டத்துல புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு தான். ஸோ அதனால புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் உடம்புக்கு முக்கியத்துவம் கொடுங்க, தோல் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுங்க அப்படிங்கிறத சொல்லலாம். மற்றபடி எதுவும் பாதிக்காது. படிப்புக்கு இந்த காலகட்டத்துல முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியது குழந்தைகளோட கடமை. காரணம் என்னன்னா நான் புதன் ராகுவோட இணைஞ்சு வக்ரமா இருக்காருங்கிறத சொன்னேன். அப்ப படிப்பு இந்த காலகட்டத்துல உங்களுக்கு சுத்தமாவே வராது. படிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்வீங்க. சொல் பேச்சு கேட்காத குழந்தைகள் அப்படிங்கிற பேர் எடுப்பீங்க. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோங்க. சரிங்களா? மற்றபடி எந்த பாதிப்பும் இல்லை. பூமி சம்பந்தப்பட்ட அமைப்புலையும் மனைவி சம்பந்தப்பட்ட அமைப்புலையும் கொஞ்சம் கவனத்துடனும் எச்சரிக்கையுடனும் இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. காரணம் என்னன்னா இந்த ரெண்டு அம்மாவும் மனைவியும் சண்டை போட்டுக்கிறதுனால கூட உங்க நிம்மதி போகும் அப்படிங்கிற அமைப்பு கூட ஏற்படுத்தும். சரிங்களா? அடுத்தது பூச நட்சத்திரக்காரர்கள். பூச நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை வருமானம் எல்லையற்ற வருமானம் கிடைக்கும். அதாவது எதிர்பாராத வகையில பணம் கிடைக்கும். நினைச்சு கூட பார்த்திருக்க மாட்டீங்க அந்த மாதிரி இடத்துல இருந்தெல்லாம் பணம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி உள்ள சூழ்நிலைகள் உண்டு. அதிகப்படியா பேசுறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். ரொம்ப பேசணும் அப்படிங்கிற ஒரு நினைப்பு வரும். அந்த மாதிரி சூழ்நிலைகள்லாம் நடக்கும். ஸோ அந்த பேசுறது எப்படி பேசுறோம் அப்படிங்கிறத கவனத்துல பார்த்துக்கணும். காரணம் என்னன்னா ராசிக்கு 2ல கேது தொடர்பு கொள்வதும் புதன் வக்ரம் போகும்போது தேவையில்லாத வதந்தி பேச்சுக்களை கிளப்பி விடுறதும் நீங்க மட்டும்தான், வேற யாரும் இல்லை. தேவையில்லாத வதந்தி பேச்சை இந்த நேரத்துல நீங்க கிளப்புவீங்க. ஏன்னா புதன் வக்ரம் பெற்று ராகுவோட இணைஞ்சு 8ஆம் இடத்துல இருக்கு. அப்ப அது கண்டிப்பா வதந்தி பேச்சு தான் நீங்க பேசுறது. அந்த வதந்தி பேச்சை யார்கிட்ட பேசணும் எப்படி பேசணுங்கிறத தெரிஞ்சு அறிஞ்சு பேசுனீங்கன்னா பிரச்சனை இல்லை. இல்லாட்டி உங்களுக்கே தேவையில்லாத மனசுக்கு சங்கடப்படுற அளவுக்கு சூழ்நிலை வந்துடும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. சரிங்களா? செவ்வாய் ராகுவோட இணைவு பூச நட்சத்திரக்காரர்களுக்கு தாயார் உடல்நிலை பாதிப்பை ஏற்படுத்தும். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் தாயார் உடல்நிலை கவனமா பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. சரிங்களா? உடன் பிறந்த சகோதர சகோதரிகளுடன் தேவையில்லாத வாக்குவாதம் வச்சுக்க வேண்டாம். அப்படி வாக்குவாதம் வளர்ற மாதிரி இருந்தா நீங்க அவங்கள்ட்ட பேசவே வேண்டாம் அப்படிங்கிறதையும் சொல்லலாம். சரிங்களா? மற்றபடி எந்த பாதிப்பும் இல்லை. 10ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாயோட ராகு இணைஞ்சது தொழில நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். லாபம் உண்டு. எந்த தொழிலை தொட்டாலும் உங்களுக்கு இந்த காலகட்டத்துல லாபம் உண்டு அப்படிங்கிறத சொல்லலாம்.
பூமி சம்பந்தப்பட்ட அமைப்புல முன்னேற்றத்தையும் காண்பீர்கள் அப்படிங்கிறதையும் சொல்லலாம். சரிங்களா? ஸோ பூச நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை பொதுவாக வேற எந்த பாதிப்பும் இல்லை. அதே மாதிரி அடிவயிறு பகுதிகளிலையும் கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் மலக்குடல் சம்பந்தப்பட்ட அமைப்புலையும் ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி கண்டிப்பா மலக்குடல் பாதிப்பு ஏற்படும். ஸோ செரிமானம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், செரிமானம் வேற மலக்குடல் வேற. செரிச்சதுக்கு அப்புறம் தான் மலக்குடலுக்கு அந்த இது கழிவுகள் வெளியேற்றப்படும். ஸோ அந்த பகுதிகளில் பாதிப்பு ஏற்படும் ஃபைல்ஸ் ரிலேட்டட் ப்ராப்ளம் உங்களுக்கு வரலாம் அப்படிங்கிற அமைப்பு இருக்கு. கொஞ்சம் கவனமா பார்த்துக்கங்க. சரிங்களா? அடுத்தது ஆயில்ய நட்சத்திரக்காரர்கள். ஆயில்ய நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை நட்சத்திராதிபதி வக்ரம் பெற்று ராகுவோட இணைகிறார். எதை பத்திரமா பாத்துக்கிறீங்களோ தலைய பத்திரமா பாத்துக்கங்க. ஏன்னா நட்சத்திராதிபதி ராகுவோட இணையும் போதுல தலை, அதுவும் வக்ரம் பெற்று இணையும் போது தலையில ஏதாவது பாதிப்பு. இப்போ ஒரு சிலர் முடி இறக்குவீங்க, முடி இறக்கும் போதெல்லாம் லைட்டா கிழிச்சு விட்டுரும். அதே மாதிரி யாருக்காவது வேலை பார்க்குற இடத்துல மண்டையில ஏதாவது விழுந்து அடிபட்டுரும். இல்லாட்டி உங்க குடும்பத்துல தகப்பனாரோட பாதிப்பு ஏற்படும், சண்டை போட்டுக்கிற சூழ்நிலை வரும். இல்லாட்டி உங்க குடும்பத்துக்கு யார் தலைமை தாங்குறாங்களோ அவங்களோட சண்டை போட்டுக்கிட்டு இருப்பீங்க. மூத்தோர், பெரியோர், அண்ணன் அப்படிங்கிற அமைப்புல உள்ளவங்களோட. இல்லாட்டி வேலை பார்க்குற இடத்துல தலைமை அதிகாரிகளிடம் தேவையில்லாத வாக்குவாதம், சண்டை, பிரச்சனைன்னு பண்ணிக்கிட்டு அவங்க மனசையும் வேதனைப்படுத்திட்டு நீங்களும் வேதனைப்பட்டுக்கிட்டு இருப்பீங்க. அரசு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளோட ரொம்ப பேசி பண்ணிக்குவீங்க மீடியா துறையில. ஸோ மீடியா லெவல்ல பேசுற அளவுக்கு ஒரு பெரிய சர்ச்சைக்குரிய வாதியா நீங்க மாறுவீங்க. ஸோ எதிலும் ரொம்ப எச்சரிக்கை, கவனம் தேவை. தந்தையுடனோ மேலதிகாரிகளுடனோ அரசு தொடர்பானது ஆட்களுடனோ தேவையில்லாத வாக்குவாதம் வச்சுக்க வேண்டாம் ஆயில்ய நட்சத்திரக்காரர்கள் அப்படிங்கிறத தெளிவா சொல்றேன். சரிங்களா? மற்றபடி எந்த பாதிப்பும் இருக்காது, எல்லாம் நல்லா இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்களா? திருமணம் சம்பந்தப்பட்ட அமைப்பை பொறுத்தவரையும் மார்ச் 11க்கு அப்புறம் சூப்பரா இருக்கு. அதனால மார்ச் 11க்கு அப்புறம் நீங்க எந்த ஒரு ஸ்டெப்பையும் எடுக்கிறது சிறப்பு அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்களா? என்னன்னு சொல்ல போனா மார்ச் 11க்கு அப்புறம் குரு வக்ர நிவர்த்தி ஆனதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு திருமண அமைப்பே தெளிவா இருக்கும். 12ல இருக்கிற குரு திருமண அமைப்பை தெளிவு பண்ணோம்னா மார்ச் வக்ர நிவர்த்தி ஆகணும். இல்லாட்டி பெட் பிளஷர்பாங்க அதை, அதாவது படுக்கை சுகம், அந்த சுகத்தை இல்லாம பண்ணி விட்டு போயிடுவாரு குரு. ஸோ திருமண காலத்துக்கு மார்ச் 11க்கு அப்புறம் ஏற்பாடு பண்றது நல்லது. சரிங்களா? மற்றபடி எந்த ஒரு பாதிப்பும் இல்லை, எல்லாம் நல்லா இருக்குன்னே சொல்லலாம். குறிப்பா சூரியன் மீனத்துக்குள்ள இறங்கும் போதுல உங்களுக்கு எல்லா பாதிப்புகளும் நிவர்த்தி அடையும் அப்படிங்கிறத சொல்லலாம். அதாவது மீனத்துக்குள்ள வரும்போதுல எல்லா பிரச்சனையும் கொஞ்சம் கொஞ்சமா சால்வ் ஆகி ஒரு நார்மல் லைஃப் ஸ்டைலுக்கு வந்துருவீங்க. நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த ஒரு விஷயம் நடக்கிற மாதிரி உள்ள சூழ்நிலைகள்லாம் நடக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்களா? தந்தையில் உடல்நிலை மட்டும் கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோங்க ஆயில்ய நட்சத்திரக்காரர்கள். சரிங்களா? மற்றபடி எந்த பாதிப்பும் இல்லை. வீடியோ இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேற எதுவும் ஜோதிட ஆலோசனைக்கு கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க.